ஹாய் நண்பா. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னா டீடாக்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. டீடாக்ஸ் டயட், டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ், டீடாக்ஸ் ரொட்டீன் அப்படின்னு சொல்லி. ஆனா இது எல்லாமே பணம் கொடுத்து தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனா நம்மளுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கிற ஒரு டீடாக்ஸ் பத்தி யாருமே பேசுறது. இட்ஸ் கால்டு ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க ரொம்ப கவலையா இருக்கும்போது என்ன செய்வீங்க? லைஃப் ஒரு இடத்துல உங்களை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது நீங்க யாருக்கு கால் பண்ணுவீங்க? எஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவோம். ஏன்? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நம்ம பிரச்சனைகளை சமாளிக்கிறது இல்லை, நம்ம பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது இல்லை. ஆனா ஒரு சிலர் நம்ம வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தலையில ஏத்திக்குவோம். அந்த வெயிட்டேஜை கொஞ்சம் லைட் ஆக்கிடுவாங்க. நம்மளுக்கு எல்லா நேரத்துலையும் ஏதாவது ஒரு பிரச்சனையாவது இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அந்த பிரச்சனைகள்லாம் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு தான் தீர்த்து வச்சிருப்பான். அப்படி தீர்த்து வைக்கலைன்னா கூட ஏதாவது ஒரு சொல்யூஷனாவது சொல்லியிருப்பான். நமக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு? ஜாப்ல ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு சினேரியோல அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது நமக்கு க்ளோஸா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு தான். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸா ரொம்ப மாட்டிக்கிட்டேன். என்னடா பண்றது அப்படின்னு ஒரே குழப்பமான மனநிலை. இதை விட்டு எப்படா வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன். அவன் ஒன்றும் காசு கொடுத்து உதவல. ஆனா ஒரு விஷயம் பண்ணான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை விட பெரிய ஃபினான்சியல் சிக்கல்ல மாட்டிட்டு இருந்தேன். அப்போ அவன் ஒரு விஷயம் சொன்னான். டேய், இதை விட நீ பெரிய பிரச்சனையில மாட்டி இருந்திருக்க, அங்க இருந்து நீ இப்படித்தான் தப்பிச்சு வந்த அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹிஸ்டரியை எனக்கே சொன்னான். அப்பதான் ஒரு கிளியர் கட்டான மைண்ட் இருந்துச்சு. ஆமால்ல, அது பெரிய ப்ராப்ளம், இப்ப இருக்கிறது சின்ன ப்ராப்ளம். அப்ப அதையவே நம்ம டேக்கிள் பண்ணி வந்துட்டோம். அப்ப இதை ஈஸியா கடந்து வந்துடலாமே அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த பினான்சியல் சிக்கலையும் தவிடுபடியாக்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்க மொத்த சொல்யூஷனையும் உங்களுக்கு தரதில்லை. ஆனா அங்க இருக்க வெயிட்டேஜை ரொம்ப லைட் ஆக்கிடுவாங்க. இப்ப இந்த இடத்துலதான் முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயே 2 விதமான ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஒருத்தவங்க நம்ம சுச்சுவேஷனெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எடுத்துக்குவாங்க, நம்மளை கடைசியில சக்கையா புரிஞ்சு போட்டுருவாங்க. இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுச்சுவேஷனை சரி பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸ் இல்லைனாலும் நம்ம சுச்சுவேஷனை அவங்க பெஸ்ட் ஆக்கிடுவாங்க. இதனால ஃப்ரெண்ட்ஸை இப்படி சூஸ் பண்ணணுமா அப்படி சூஸ் பண்ணணுமா அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஏன்னா நம்ம கேங்லேயே ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்ட் இருப்பான், ஒருத்தன் பெஸ்ட் டிசிஷன் எடுக்காத ஒரு ஆளா இருப்பான், ஒருத்தன் குழப்பமான மைண்ட்லயே இருப்பான். அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல எல்லா டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம பிரச்சனைகளை யாருக்கிட்ட சொல்றோம் அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க லைஃப்லயும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உங்க ப்ராப்ளமை எப்பவாவது சரி பண்ணி உங்க லைஃபை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போன ஃப்ரெண்டு யாராவது இருந்தா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா என் ரியல் லைஃப்லயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னாலதான் நான் இந்த நிலைமையில நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. பாய் ஃப்ரம் வேல்திரா.